இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் சூளுரையை செயல்படுத்தி கழக ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வோம். தமிழ்நாட்டின் பெருமைகளை நிலைநாட்டி நல்லாட்சி வழங்கிட உறுதியேற்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மடல். இன்றைய இருள் மிகுந்த விடியா திமுக அரசு எப்படியெல்லாம் மக்களை அலைக்கழித்து அஞ்சி அஞ்சி வாழச் செய்கிறது என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். எப்போது தேர்தல் வரும், அம்மாவின் அரசை எப்போது மீண்டும் அமைக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? களைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா? விஸ்வாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் வேலை திட்டமாக மாற்றுவோம் என சொன்னவர்கள் இப்போது வேலை செய்த கூலியை கூட 4 மாதமாக கொடுக்கவில்லை எனவும் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசு கல்லூரி விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த விடுதி காவலாளி போக்சோவில் பிடிபட்டார். இரவு நேரத்தில் கழிவறைக்கு சென்றபோது காவலாளி பாலியல் தொல்லை கொடுத்தது அம்பலம். ஈரோடு மாவட்டம் பவானியில் ஓடும் பேருந்தில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை நடந்த கொடூரம். 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் தனியார் பேருந்து நடத்துனர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்ட நிலையில் திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மைசூருவில் இருந்து சென்னை வந்த காவேரி விரைவு ரயிலில் பெண்ணை மிரட்டி கைப்பையை பறித்த சென்னையைச் சேர்ந்த காவலர் பிடிபட்டார். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக காவல்துறையினரே பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை காசிமேடு பகுதியில் பெண்ணிடம் ஆபாசமாக பேசி அநாகரிகமாக நடந்து கொண்ட 40 வயதுடைய நபர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே 16 வயது பள்ளி மாணவியை கடத்திய 17 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினார். பள்ளியில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய சிறுவர்கள் விடியா திமுகவின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் முறையான வழிகாட்டுதல் இன்றி ஒழுக்கத்தை மீறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வீட்டில் தனியாக இருந்த 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 17 வயது சிறுவன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. விடியா திமுக அரசு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு முறையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த தவறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் வீட்டில் தனியாக இருந்த 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் 34 வயதான நபர் போக்சோவில் சிக்கினார். 4 ஆண்டு கால ஆட்சியில் குழந்தைகள், பெண்கள் வீட்டில் கூட தனியாக இருக்க முடியாத அவல நிலையை ஏற்படுத்திவிட்டு அப்பாவை திணித்து ஸ்டாலின் அரசு விளம்பரம் தேடுவதாக மக்கள் விமர்சனம். அரியலூர் மாவட்டம் அகரம் கிராமத்தில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிவிட்டு தலைமறைவாக இருந்த இளைஞர் சிக்கினார். விடியா அரசு ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து வரும் நிலையில் கிராம மக்கள் கொடுத்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த நபர் உட்பட 2 பிடிபட்டனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோ வழக்கில் சிக்கினார். தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெண் குழந்தைகளை ஆபத்து சூழ்ந்து வரும் நிலையில் அப்பா என விளம்பரம் செய்பவர் எப்போது நடவடிக்கை எடுப்பார் என மக்கள் கேள்வி. ஈரோட்டில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட நபர் 3 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடப்பதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 200 கிலோ புகையிலை பொருட்களுடன் 5 பேர் பிடிபட்டனர். சிறு சிறு வியாபாரிகள் மட்டும் அடிக்கடி சிக்கும் நிலையில் மொத்த வியாபாரிகளை இதுவரை விடியா அரசின் ஏவல் துறை ஏன் கண்டுபிடிக்கவில்லை என்று பொதுமக்கள் கேள்வி.
சென்னை வடபழனியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 30 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. தலைநகர் சென்னையிலேயே குட்கா புழக்கத்தை தடுக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை திணறுவதாக மக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பட்டப்பகலில் தனியார் பள்ளி ஆசிரியர் வீட்டில் அரங்கேறிய துணிகர கொள்ளை. திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை செயல் இழந்து இருப்பதால் பகலில் கூட பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. குமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கொள்ளை சம்பவங்களை தடுக்க முடியாமல் திணறுவதாக மக்கள் விமர்சனம். சென்னை தண்டையார்பேட்டையில் காவல் இணை ஆணையர் அலுவலகத்தில் புகுந்த மர்ம நபர் வாகனங்களை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல் இணை ஆணையாளரின் அலுவலகத்திற்கே பாதுகாப்பில்லாத அளவிற்கு ரவுடிசம் அதிகரித்துள்ள அவலம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பட்டா கத்தியுடன் சிக்கிய இளைஞர்களை காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். போதைப்பொருள் புழக்கத்தால் சீரழிந்திருக்கும் தமிழகத்தில் இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதாக மக்கள் விமர்சனம். சென்னை கொடுங்கையூரில் இளைஞர்களை கட்டையால் தாக்கிய கும்பல் பணத்தை பறித்துச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதற்றம். ஸ்டாலின் ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. மதுரை செல்லம்பட்டி பகுதியில் அரசு கொள்முதல் நிலையங்களில் திமுகவினர் அட்டூழியம் செய்வதாகவும் விவசாயிகளிடம் கமிஷன் கேட்டு மிரட்டுவதாகவும் குற்றச்சாட்டு. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் மனக்குமுறலை வெளிப்படுத்தியதால் பரபரப்பு. மாவட்ட ஆட்சியர் அதிகாரம் கொடுத்துட்டு எதையும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள நிதி பற்றாக்குறை காரணமாக மருத்துவ மாணவர்களுக்கான கவுன்சிலிங் வைப்பு தொகையை கடந்த 5 மாதங்களாக திருப்பித் தராமல் மருத்துவ கல்வி இயக்ககம் இழுத்தடிப்பதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. எழுதாத பேனாவுக்கு சிலை போன்ற விளம்பர திட்டங்களுக்கு வீணாக செலவு செய்யும் ஸ்டாலின் அரசுக்கு மாணவர்களின் வைப்புத் தொகையை திரும்பக் கொடுக்க மனம் வராதது ஏன் என பெற்றோர் மற்றும் மாணவர்கள் கேள்வி. தமிழகத்தில் அரசு மேல்நிலை பள்ளிகளில் படிக்கும் 80% மாணவ மாணவிகளுக்கு தமிழையே முறையாக எழுத படிக்க தெரியவில்லை என்று முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. ரசிகர் மன்ற தலைவரை பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ஆக்கினால் மாணவர்களின் கல்வி சூழல் இப்படித்தான் இருக்கும் என்றும் தரமான கல்வியை எதிர்பார்க்க முடியாது என்றும் மக்கள் ஆதங்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஹோசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல், வழிப்பறி, திருட்டு போன்ற குற்ற செயல்கள் அதிகமாக நடைபெற்று வரும் நிலையில் 350 போலீசார் மட்டுமே பணியில் உள்ளதாக குற்றச்சாட்டு. காவல்துறையில் ஏராளமான பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் பணியிடங்களை முறையாக நிரப்பி குற்ற செயல்களை தடுக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா அல்லது வழக்கம் போல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பாரா என மக்கள் கேள்வி. திராவிட மாடல் அரசின் டாஸ்மாக் கடைகளில் 3 மாதங்களுக்கு மேலாக இருப்பில் உள்ள பழைய மது வகைகளை விரைவாக விற்பனை செய்ய உத்தரவு. ஏற்கனவே மது பாட்டில்களில் பூச்சி உள்ளிட்டவை இருப்பதாக மதுப்பிரியர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் பழைய மதுபான வகைகள் எப்படி பாதுகாப்பானதாக இருக்கும் என்று கேள்வி. மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வில் 4% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தினர் கோரிக்கை. ஸ்டாலின் அரசு 4 ஆண்டுகளாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருவதாகவும் வேதனை. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் சுற்றுவட்டார பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த 2 பிடிபட்டனர். தீய சக்தி திமுக ஆட்சியில் லாட்டரி சீட்டு விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இருந்து ரயில் மூலம் ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற 1 டன் ரேஷன் அரிசி பிடிபட்டது.
திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் வேலந்தாவளம் பகுதியில் பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து சாலை தடுப்புச் சுவர் மீது மோதி விபத்து. விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறை பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் அலட்சியம் காட்டுவதால் பயணிகள் அச்சத்துடன் பயணம் மேற்கொள்ளும் அவலம். தமிழக அரசு பள்ளிகளில் 500 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட ஹைடெக் லேப்களில் திராவிட மாடல் முதல்வரின் நான் முதல்வன் விளம்பர படங்கள் மட்டுமே ஒளிபரப்பப்படுவதாக ஆசிரியர்கள் வேதனை. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கல்வி தொடர்பான பாடத்திட்டம் உருவாக்கப்படாததால் நிதி வீணடிக்கப்படுவதாகவும் இத்திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு. இந்தியாவின் முக்கிய நகரங்களில் வீட்டு வாடகை கடந்த ஆண்டில் சராசரியாக 7.4% உயர்ந்துள்ள நிலையில் சென்னையில் 22.2% அதிகரித்திருப்பதாக தகவல். சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு உள்ளிட்ட திராவிட மாடலின் கட்டண கொள்ளைதான் இந்த வாடகை உயர்வுக்கு காரணம் என மக்கள் வேதனை. நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையார் திருக்கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி. ஹரவோம் நம சிவாய. காஞ்சிபுரத்தில் 17 வயது சிறுவன் இயக்கிய கார் மோதி வீட்டின் முன் கோலமிட்டுக் கொண்டிருந்த பெண் உயிரிழந்த பரிதாபம். வீட்டில் இருந்து காரை வெளியில் எடுத்தபோது காரின் அடியில் சிக்கிக்கொண்ட அவலம். பவானி ஆற்றில் சாய தொழிற்சாலைகளின் கழிவுநீர் மற்றும் நகராட்சி கழிவுநீர் கலக்கப்பட்டு வருவதால் அதன் நீர் மாசடைந்து குடிப்பதற்கு தகுதியற்றதாக மாறியுள்ளது. அடுத்த அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் பவானி ஆற்றின் நீரை பயன்படுத்த வேண்டாம் என அரசு அறிவித்துள்ள நிலையில் கழிவுநீர் கலப்பதை முன்னரே தடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தண்ணீர் பாய்ச்சும் குழாய்களை திருடி விற்ற தோட்டக்கலைத்துறை அலுவலர் உட்பட 3 சிக்கினர். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக திராவிட மாடல் திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களை திருட்டில் ஈடுபடும் அவலம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு. கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி, குரவை போன்ற விதவிதமான மீன்களை பிடித்த மக்கள். திருநெல்வேலியில் தற்காலிகமாக மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இயங்கி வந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து. ஓராண்டு காலமாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் கல்வி அலுவலக பராமரிப்பு பணியை இனியேனும் விரைந்து முடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே குடியிருப்பு பகுதிக்குள் உயர் மின்னழுத்த மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததால் பெரும் தீ விபத்து. ஸ்டாலின் அரசின் மின்சாரத்துறை பராமரிப்பு பணிகளை முறையாக செய்யாததே விபத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே ஆளில்லா ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற டிராக்டர் ரயில் மீது மோதி விபத்து. கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டும் ரயில்வே நிர்வாகமும் வந்தே பாரத் என பெருமை பேசும் மைனாரிட்டி பாஜகவும் இத்தகைய விபத்துகளை கண்டு கொள்ளாமல் இருப்பது ஏன் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் வடலூரில் சொகுசு பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் 20 பேர் படுகாயம். 4 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். தெலங்கானா மாநிலத்தில் மர்ம நோய் காரணமாக 3 நாட்களில் 2500 கோழிகள் இறந்துள்ளதாக தகவல். இந்த நோய் தமிழகத்திற்கும் பரவும் அபாயம் இருப்பதால் சுகாதார அதிகாரிகள் நோய் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை. தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் தந்தையை மகனே கத்தியால் குத்தி கொலை செய்யும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. சொத்து தகராறு காரணமாக நடு ரோட்டில் வைத்து 15 முறை கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம்.